ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. இந்த ரொம்ப மங்களகரமான நாள்ல பாகவதம் படிக்கிறதும் கேட்கறதும் ரொம்ப பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் ஏகாதசி விரதம் நல்லபடியா இருந்து முடியணும், பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் சொல்லி அனைத்து குடும்பத்தாருக்கும் ஆயுள் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, அப்ப இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவத்துடைய முதலாம் ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம். ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். நாரத முனிவர் எப்படி அப்பேற்பட்ட ஒரு மிக உயர்ந்த பக்தரானாரு, நாரத முனிவர் எப்படி ஆகச்சிறந்த ஒரு பக்தரானாரு, அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு ஒரு அழகான பாடம். நாரத முனிவர் ஒரு முந்தைய பிறவியில ஒரு சாதாரண வேலைக்காரியோட மகனாக பிறந்தார். அவருடைய முந்தைய பிறவியில நாரத முனிவர் ஒரு சாதாரண வேலைக்காரியோட பையன். அப்ப அந்த சமயத்துல சாதுக்கள், பாகவதர்கள், பக்தி வேதாந்த சுவாமிகள். பக்தி வேதாந்த சுவாமிகள்னா பக்தி வேதாந்த சுவாமிகள் அப்படின்னா அவங்க தூய பக்தர்கள். இப்ப உதாரணத்துக்கு நம்ம பிரபுபாதரை பக்தி வேதாந்த சுவாமி என்று அழைக்கிறோம். ஏன் பிரபுபாதரை பக்தி வேதாந்த சுவாமின்னு அழைக்கிறோம்? அந்த பக்தி வேதாந்தாங்கிற வார்த்தையை நம்ம 3ஆக பிரிக்க வேண்டும். பக்தி வேதா அந்தா. பக்தி வேதாந்தாங்கிற வார்த்தையை நம்ம 3ஆக பிரிக்க வேண்டும். பக்தி வேதா அந்தா. பக்தி என்றால் இறைவனிடத்தில் எவ்வாறு அன்பு செய்வது, வேதம் என்றால் அறிவு, மிக உயர்ந்த உன்னதமான அறிவு, இறைவனை பற்றிய அறிவு. அந்த வேதாந்தம் என்றால் வேதத்தினுடைய இறுதி தீர்ப்பு. அப்ப பக்தி வேதாந்த சுவாமினா பகவான் கிருஷ்ணனிடத்தில் எப்படி பக்தி செய்யணும், வேதங்களுடைய முடிவான நோக்கம் என்ன, வேதங்கள் யாரை பற்றி பறைசாற்றுகின்றது அப்படிங்கறத பக்தி வேதாந்தம். அப்ப அந்த பக்தி வேதாந்தத்தை கற்றுக் கொடுத்ததுனால ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி வேதாந்த சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். பக்தியும் வேதாந்தம், இறைவனிடத்தில் எப்படி அன்பு செய்யணும், அப்புறம் வேதங்களுடைய இறுதி தீர்ப்பு என்ன, ரெண்டையும் கற்றுக் கொடுத்ததுனால ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி வேதாந்த சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். அப்போ பக்தி வேதாந்த சுவாமியோட லட்சியம் என்ன? பக்தி வேதாந்த சுவாமியோட ஒரே லட்சியம் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுதான். இந்த ஜட உலகத்துல, இந்த பௌதிக வாழ்க்கையில பந்தப்பட்ட ஆத்மாக்கள், வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு தூய பக்தி, கிருஷ்ண பக்தியை கற்றுக் கொடுக்கறதா இந்த பக்தி வேதாந்த சுவாமியோட ஒரே குறிக்கோள். அவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்க மாட்டாங்க, அவங்க சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க பிரபுபாதரை கூட பாருங்க, ஒரு இடத்துல தங்கி இருக்கல, அவர் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாம் தூய பக்தி, கிருஷ்ண பக்தி கொடுத்தார். அதனால பக்தி வேதாந்த சுவாமிகளுடைய ஒரே குறிக்கோள் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதுதான், கிருஷ்ண பக்தியை பரப்புறதுதான். அந்த மாதிரி பக்தி வேதாந்த சுவாமிகள் வேத காலங்கள்ல சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு பிளைட் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, மெட்ரோ ட்ரெயின் கிடையாது, இந்த மாதிரி பேரளவான நவீன நாகரிகம் கிடையாது. அப்போ ஒரு இடத்துக்கு நடந்து போகணும், இல்லாட்டி மாட்டு வண்டியில போகணும், இல்ல குதிரை வண்டியில போகணும். அப்போ சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு நடந்து பாத யாத்திரை போவாங்க. அப்புறம் மழை காலத்துல ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் சாதுர் மாசியம். 4 மாத காலத்துல ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 4 மாத காலம் மழைக்காலம். அப்ப கடும் மழை பெய்யும் 4 மாதம். அப்ப இந்த சாதுக்கெல்லாம் பிரயாணம் செய்ய முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க. அவங்க எங்க தங்கி இருக்காங்களோ அங்க ரெகுலரா பாகவதம் படிக்கிறது, பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது, பகவானுக்கு சேவை செய்வது, இந்த மாதிரி 24 மணி நேரமும் இந்த பக்தி வேதாந்த சுவாமிகள் கிருஷ்ண உணர்வுலயே மூழ்கி இருப்பாங்க. அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது அந்த வேலைக்காரியோட பையனுக்கு. யாரு?
நாரத முனிவர் முந்தைய பிறவியில ஒரு வேலைக்காரியோட மகனாக இருந்தார். அப்போ அந்த வழியா வந்த பக்தி வேதாந்த சுவாமிகள் மழை காலத்துல 4 மாதம் அவங்க வீட்டு குடிசையில தங்கி இருந்தாங்க. அந்த வேலைக்காரியோட வீட்டுல தங்கி இருக்காங்க. மழை பெஞ்சது, எங்கேயும் பிரயாணம் செய்ய முடியாது. அப்ப அந்த 4 மாத காலம் இந்த வேலைக்காரின் மகனான அந்த சிறுவனுக்கு, அந்த பாலகனுக்கு இந்த பக்தி வேதாந்த சுவாமியுடைய சங்கம் கிடைத்தது. அவங்களுக்கு சேவை செய்வது, அவங்களுக்கு அவங்களிடம் பகவத்கீதை பாகவதம் கேட்பது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கும் பாக்கியம் பெற்றார் அந்த பக்தி வேதாந்த சுவாமி கிட்ட இருந்து. அதனால அந்த குழந்தை பெரும் பாக்கியம் பெற்றது. அதனால பிற்காலத்துல நாரத முனிவராக தோன்றியது. அப்போ இதுல ஒரு அழகான பாடம் என்னன்னா, இந்த ஜட உலகத்துல அறியாமையில மூழ்கி இருக்கிற நம்மை போல பந்தப்பட்ட ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடணும், அறியாமையிலிருந்து விடுபடணும். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் நித்தியமானவன், நான் பகவானின் சேவகன், நான் பகவானின் பின்னப்பகுதி, என்னுடைய உண்மையான ஆதாரமான நிலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே. இதை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க தான் பக்தி வேதாந்த சுவாமி. அப்போ ஒரு மனிதனுக்கு தன் வாழ்க்கையின் குறிக்கோள் எப்ப வெளிப்படும்? இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? நம்ம எதை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும்? இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் எப்போ ஒருத்தருக்கு தெரிய வரும்? இந்த மாதிரி சாதுக்களுக்கு சேவை செய்யறதுனால. சுசுஷோ சத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி சயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். எப்போ ஒருத்தருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். இன்னைக்கே பெரும்பாலும் மக்கள் கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ அந்த ஆர்வம் அதிகரிக்கும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கும் ஆர்வம் எப்போ ஒருத்தருக்கு வரும்? சுசுஷோ சத்ததானஸ்ய நம்பிக்கை எப்போ வரும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கும் நம்பிக்கை எப்ப நமக்கு வரும்? வாசுதேவ கதா ருச்சி, அந்த வாசுதேவ கதையில, கிருஷ்ண கதையில, ஹரி கதையில ருச்சி எப்ப ஏற்படும்? சாயத் மகத் சேவையா விப்ரா. அந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்களான பக்தி வேதாந்த சுவாமிகளுக்கு சேவை செய்வதனால, தன்னை உணர்ந்த ஆத்மாக்களான பக்தி வேதாந்த சுவாமிகளுக்கு சேவை செய்வதனால ஒருத்தருக்கு வாசுதேவ கதா ருச்சி ஏற்படும். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இந்த பிறப்பு இறப்புங்கிற துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுறது? நான் இந்த உடலெல்லாம் ஆத்மா என்ற அறியாமையிலிருந்து எப்பொழுது விடுபடுவோம்? எப்போ ஒரு தூய பக்தர் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோமோ, எப்போ பக்தர்கள் சங்கத்துல நம்ம வரமோ, பக்தர் சங்கத்துல பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது, தூய பக்தருடைய சங்கத்திலிருந்து அத்தகைய தூய பக்தர்களுக்கு சேவை செய்யும் போது, தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள் அவங்களுக்கு சேவை செய்யும் போதுதான் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்படி அந்த பாலகன், அந்த வேலைக்காரி, சூத்ராணியான வேலைக்காரியின் மகனான அந்த சிறுவனுக்கு எவ்வாறு அந்த பாக்கியம் கிடைத்தது? பக்தி வேதாந்த சுவாமிகளுக்கு சேவை செய்வதனால் கிடைத்தது. அந்த பக்தி வேதாந்த சுவாமிகளுக்கு சேவை செய்ததுனால, அவங்க கிட்ட இருந்து பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்டதுனால அந்த குழந்தையும் அறியாமையிலிருந்து விடுபட்டது. நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, நான் என்ற பொய்யகங்காரம், நான் இந்த உடல், நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த பொய்யகங்காரம், இந்த பொய்யகங்காரத்திலிருந்து எப்போத்திற்கு விடுபட முடியும்? அறியாமையிலிருந்து எப்போத்திற்கு விடுபட முடியும்? மகாத்மாக்களுக்கு சேவை செய்வதாலும் அத்தகைய தூய பக்தருடைய சங்கத்தினாலும். அப்போ பெரும்பாலும் இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்க? ரஜஸ் தமஸ், ரஜோகுணத்தையும் தமோ குணத்திலும் பாதிப்புல இருக்காங்க. இந்த ரஜோகுணம் தமோ குணம் தான் நம்ம என்ன பண்ணுதுன்னா, நான் இந்த உடல் அப்படிங்கிற தளத்திலேயே வச்சிருக்கோம். நான் இந்த உடல், நான் இந்த உலகத்துல இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், நான் இதை செய்யணும், அதை செய்யணும், நான் இதை அடையணும், அதே பௌதிக ஆசைகள், பௌதிக பற்றுதல்கள், அப்புறம் புலன்பு விஷயத்துல நாட்டம், இதெல்லாம் ரஜோகுணத்தின் தமோ குணத்தினாலே. சோ பெரும்பாலும் நமக்கு கலியுகத்துல, அதாவது ஜட உலகத்துல நமக்கு ரஜோகுணம் தமோ குணம் அதிகம் இருக்கிறதுனால நம்ம அறியாமையிலே இருக்கு. அப்ப ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து எப்போ ஒருத்தர் விடுபட முடியும்? எப்போ ஒருத்தர் ஒரு சுத்த பக்தரை சந்திக்கிறாரோ அல்லது ஒரு வைஷ்ணவரை சந்திக்கிறாரோ, அத்தகைய பக்தர்களின் சகவாசத்துல வரும்போது அவங்க இருந்து பகவத்கீதை பாகவதம் கேட்கும் போதுதான் நமக்கு ரஜஸ்தமஸ்ல வெளியில வரும். ரஜஸ்தமஸ்ல வெளியில வராத வரைக்கும் நாம இந்த ஜட உலகத்தை தவறாதான் புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த மனித வாழ்க்கையும் தவறாதான் புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த மனித வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு, இந்த ஜட உலகம் அனுபவிக்கிறதுக்கு, அதனால இந்த உடல் சார்ந்த விஷயங்களை பற்றுதல் கொள்றதுனால அதனால ஏற்படக்கூடிய பொய்யகங்காரம், அதனால வரக்கூடிய பொய் கர்வம், இதனால பாதிக்கப்பட்டு நாம் எல்லோரிடத்திலயும்
குற்றம் காண்றது, குறை கண்டுபிடிக்கிறது, அறியாமையில் செயல்படுவது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். அப்ப இதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது ரஜோகுணம், தமோகுணம். அந்த ரஜோகுணம் தமோகுணத்துல நம்ம வெளியில வரணும்னா நம்ம பக்தர்கள் சங்கத்துல வரணும், அங்க வந்து சாதுக்களுக்கு சேவை பண்ணணும். அப்ப இங்க ஒரு மிகச்சிறந்த உதாரணம், அந்த சிறுவன் பாலகன் பக்தி வேதாந்த சுவாமிகளுக்கு சேவை செய்ததுனால, அவங்க கிட்ட இருந்து கேட்டதுனால அவர் உடனடியாக அந்த ரஜஸ் தமசிலிருந்து விடுபடுறார், அறியாமை குணத்திலிருந்து விடுபட்டார், பொய் அகங்காரம் பொய் கர்வத்திலிருந்து விடுபட்டார். அப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தில் நம்ம படிப்போம், அந்த பக்தி வேதாந்த சுவாமிகள் இந்த குழந்தைக்கு ஆத்மீக ஞானம், ஆத்மாவை பற்றிய தத்துவம், கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதை 4 மாத காலம் மழைக்காலம் முடிஞ்ச உடனே திரும்ப அவங்க யாத்திரையை தொடர்ந்தாங்க, திரும்ப அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க. ஆனா சிறிது காலத்திலேயே அந்த குழந்தையுடைய தாயாரும் இறந்து விட்டார். இப்ப அந்த குழந்தை ஒரு ஆதரவற்ற நிலையில இருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 7-8 வயசு பையன், அந்த சிறு பாலகன், அவனுக்கு இருந்த ஒரே அடைக்கலம் அவனது அன்னை, அவனது தாய். அந்த தாயை தவிர வேற யாரும் இல்ல அவனுக்கு, உறவினர்களோ நண்பர்களோ தந்தையோ யாருமே இல்ல, அந்த தாய் மட்டும்தான் இருந்தா. அந்த தாயும் இறந்து விட்டாள். இப்ப அந்த சிறு பாலகன் என்ன செய்வான்? தாயும் இல்ல, தந்தையும் இல்ல, உற்றார் உறவினர் யாருமே இல்ல. அப்ப என்ன செய்வான்? அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம, எது சரி எது தப்பு, எது தர்மம் எது அதர்மம் எல்லாம் ஒரு குழப்பத்தில் ஆகி அவன் வாழ்க்கையே தவறான பாதையில் போயிருக்கு. ஆனா இந்த குழந்தைக்கு என்ன பாக்கியம்னா, இந்த குழந்தையோட உறவினர்கள் கிடையாது, தாய் கிடையாது, தந்தை கிடையாது, யாருமே இல்லாத சூழ்நிலையில இந்த குழந்தைக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த பக்தி வேதாந்த சுவாமிகள் இந்த குழந்தைகிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க சொன்ன தத்துவங்கள், போதனைகள் இந்த குழந்தைக்கு ஞாபகம் வந்தது. இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, இங்க காணக்கூடிய எதுவும் நிரந்தரம் அல்ல, ஆத்மா மட்டுமே நித்தியமானது, பகவான் நித்தியமானவர், ஆத்மா நித்தியமானது, பகவானுடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, இங்க இருக்கக்கூடிய உறவுகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் தற்காலிகமானது, உடல் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் தற்காலிகமானது. இதை வைத்துக் கொண்டு ஒருத்தன் அடையாளம் படுத்திக் கொண்டால் அவன் அறியாமல் இருக்கிறான். இதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஞாபகம் வந்து, அந்த ஆத்ம விஞ்ஞானம், அந்த ஆத்ம தத்துவம் அந்த குழந்தைக்கு ஞாபகம் வந்தது. அதனால அந்த பக்தி வேதாந்த சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்த குழந்தை எது மேலும் பற்றுதல் கொள்ளாம, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கிளர்ச்சி அடையாம, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு தந்தை கிடையாது, தாய் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, உறவினர்கள் கிடையாது, நான் ஒரு அனாதையாக ஆகிவிட்டேனே, இந்த சமுதாயம் என்னை கைவிட்டு விட்டதே, அந்த இறைவன் என்னை கைவிட்டு விட்டாரே என்று கவலை கொள்ளாமல் அவருக்கு ஒரே அடைக்கலம் பகவானுடைய தாமரை திருப்பார். இந்த உலகமே நமக்கு எதிரியாயிரலாம், நம் நண்பர்கள் உறவினர்கள் நம்ம கையை விட்டுடலாம், கணவன் மனைவியை கைவிடலாம், மனைவி கணவனை கைவிடலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிடலாம், பிள்ளைகள் பெற்றோரை கைவிடலாம். இந்த உலகத்துல கலியுகத்துல என்ன வேணா நடக்கலாம், ஆனா பகவான் ஒருபோது நம்ம கைவிட மாட்டார். ஆன்மீக குருவும் பகவானும் ஒருபோது நம்ம கைவிட மாட்டார். அந்த ஒரு வலுவாத அசையாத உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் பகவானும் அவரது தூய பக்தர்களும் ஆன்மீக குருவும் ஆச்சாரியரும் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், அவர்களே எனக்கு சிறந்த அடைக்கலம் என்று வலுவான உறுதியான அசையாத நம்பிக்கை நம்ம இடத்தில் இருக்குமானால் நாம் ஆன்மீக வாழ்க்கையில் தேர்ச்சி அடைந்து விட்டோம். நம்ம இந்த மனித வாழ்க்கையில வெற்றி அடைந்து விட்டோம். அவங்க மேல ஒரு அசையாத வலுவாத நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருக்கும் பட்சத்துல நம்ம எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை, எதுக்காகவும் இயக்கப்பட வேண்டியது. அதனால இந்த குழந்தை ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கும்போது அந்த பக்தி வேதாந்த சுவாமிகள் அவங்க சொன்ன உபதேசங்களை ஞாபகம் வந்து உடனே அந்த குழந்தை தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அந்த என்னென்ன பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை அவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் தியானம் செய்ய ஆரம்பித்தார். பகவானுடைய அந்த பக்தி வேதாந்த சுவாமிகள் சொல்லிக் கொடுத்த மாதிரி அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தரிசனம் செய்ய ஆரம்பித்தார், தியானம் செய்ய ஆரம்பித்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. முழுமையாக தன்னை ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொண்டார். இந்த உடல் பௌதி இயற்கை, இந்த ஜட உலகம் இது மேலே பற்றுதல் கொள்ளாம பசி, ஏக்கம், தாகம், கவலை எல்லாம் கடந்து அந்த குழந்தை, அந்த பாலகன் அப்படியே பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் செய்ய ஆரம்பிச்சார். அப்படி அந்த பக்தி வேதாந்த சுவாமிகள் சொல்லிக் கொடுத்த மாதிரி பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் செய்ததுனால அந்த குழந்தை பகவானை நேருக்கு நேரா பார்த்தார். இதயத்தில் இருக்கும் பரமாத்மா, எந்த பரமாத்மா இதயத்தில் வீற்றிருக்கிறாரோ அந்த பகவானை நேருக்கு நேரா பார்க்கிறாரு.
4 கரங்களோட வனமாலி கதிச்சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ மிருகக்ஷது என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை மார்புல ஸ்ரீவஸ்தகுடி கழுத்துல கௌஸ்துவமணி மஞ்சள் நிற பீதாம்பராடை மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம் தாமரைதல் போல கண்கள் சங்கு சக்கர கதாபத்மத்தோடு அந்த அற்புதமான பகவானை தரிசனம் செய்தார். அதுக்கப்புறம் அந்த ஒரு செகண்ட்ல அவர் மறைந்து விட்டார். மீண்டும் இந்த சிறுவன் முயற்சி பண்றாரு, பார்க்க முடியல. மீண்டும் மீண்டும் அந்த பகவானை தரிசனம் செய்ய முயற்சிக்கிறார், பார்க்க முடியல. அப்ப பகவான் பேசுறார், ஓ பாலகனே, நீ செயற்கையான முறையால் என்னை தரிசிக்க முடியாது. நீ தொடர்ந்து பக்தி தொண்டை பயிற்சி செய்து இந்த பௌதிக உலகத்தில் பற்றுதலை அறவே துறந்து, எப்பொழுது நீ பௌதிக பற்றுதலை அறவே துறக்கின்றாயோ, இந்த பௌதிக உலக பற்றுதலாம் துறந்து நீ என்னிடம் மட்டும் பற்றுதல் கொண்டு எப்பொழுது நீ கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் பூர்ணத்துவம் அடைகிறாயோ அப்போது நீ என்னை வந்து அடைவாய். அப்ப நீ என்னுடன் நேருக்கு நேராக அன்பு பரிமாற்றம் செய்வாய் என்று பகவான் அந்த குழந்தை ஆசீர்வதிக்கிறார். மீண்டும் அந்த குழந்தை பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை தவம் செய்து தியானம் செய்து பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் செய்து அந்த உடலை விட்டு அவர் நாரத முனிவராக தோன்றும். நாரத முனிவர் திரிலோக சஞ்சாரி. அவர் 3 உலகம் பிரயாணம் செய்வார். எங்கு சென்றாலும் யாரை கண்டாலும் அவர்களிடம் கிருஷ்ண பக்தியை வெளிப்படைய செய்வார். நாரதர் பேசலாம் வேண்டாம், நாரதர் தரிசனம் செய்தாலே ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு வந்துடும். எண்ணற்ற சான்றுகள் உண்டு வரலாற்றுல. மிருகாரி, வால்மீகி, பிரகலாதன், துருவன், பிரியவர்தன், ராசினா பர்கிசன், எண்ணற்ற உதாரணம் உண்டு. பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய அநேக பக்தர்கள் நாரதருடைய சீடர்கள், அநேக பக்தர்கள் நாரத முனிவரால் அனுகிரகப்பட்டவர்கள், அநேக பக்தர்கள் நாரத முனிவர் ஆசீர்வாதம் பெற்றவர். அப்ப நாரத முனிவருடைய ஆசீர்வாதம் இல்லாம ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல பூரணத்துவம் அடைய முடியாது. நாரத முனிவரின் ஆசீர்வாதம் இல்லாம ஒரு கிருஷ்ண பக்தியில் ஒருத்தர் பக்குவம் அடைய முடியாது. நாரத முனிவர் போன்ற ஒரு சுத்த பக்தர், ஒரு தூய்மையான ஆச்சாரியருடைய அனுகிரகம் இல்லாம ஒருத்தர் பகவானுடைய லீலைக்குள்ள நுழைய முடியாது. அதனால இங்க நாரதுடைய மகிமை அவ்வளவு அற்புதமும் அதிசயம் நிறைந்தது. அதே போலதான் சில பிரபுபாதர் எப்படி நாரத முனிவர் 3 உலகம் பிரயாணம் செய்து கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்தாரோ அதுபோல பிரபுபாதர் உலகெங்கும் சுற்றுப்பயணம் செஞ்சார். அமெரிக்கா, ஐரோப்பியா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா, அவர் போகாத நாடு கிடையாது. எல்லா இடங்களும் சுற்றுப்பயணம் செஞ்சாங்க. அங்க மக்கள்லாம் அறியாமையில தன்னை உடலோட அடையாளப்படுத்திக் கொண்டு சண்டை, சச்சரவு, போதை வஸ்துகளுக்கு அடிமையாய் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அறியாம ஒரு விலங்குகளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தார் பிரபுபாதர். அதனால்தான் பக்தி வேதாந்த சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையால அந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அறியாம விலங்குகளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அறியாமையில் இருந்த மக்கள் மது அருந்துவது, மாமிச பட்சணங்களை சாப்பிடுவது, தகாத உறவு, சூதாட்டம் போன்ற ரொம்ப பாவகரமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டாங்க. பிரபுபாடைய சங்கத்தினால, பிரபுபாருக்கு சேவை செய்ததுனால, ஷீல பிரபுபாருக்கு சேவை செய்ததுனால, ஷீல பிரபுபாருக்கு கேட்டதுனால, அவரை ஆன்மீக குருவா ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய தாமரை திருப்பாத்தை சரணடைந்ததுனால, அவருடைய பாதச்சுவடை பின்பற்றதுனால, பிரபுபாடைய அடிச்சுவட்டை பின்பற்றதுனால இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கிருஷ்ண பக்தர்களா மாறி இருக்கு. இது வாழக்கூடிய எக்ஸாம்பிளரி. இப்ப கண் கூட பார்க்கலாம் இந்த உதாரணம். சரி, நம்ம நாரத முனிவரை பார்த்ததில்ல, பிரகலாதரை பார்த்ததில்ல, பரிஷித் மகாராஜாவை பார்த்ததில்ல, நம்ம இந்த பக்தி வேதாந்த சுவாமிகள், வேத காலத்துல இந்த பக்தி வேதாந்த சுவாமிகள் நம்ம பார்த்ததில்லை. ஆனா நமக்கு கண் முன்னாடியே வாழ்ந்து காமிச்ச ஒரு ஆச்சாரியர் சில பிரபுபாதர். பிரபுபாதரை நாம அவருடைய வீடியோக்கள்ல பார்க்கலாம். எந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காரு, எப்படி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணாரு, எப்படி இந்த அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் எல்லாம் பிரபுபாடைய கீர்த்தனத்துல கவரப்பட்டாங்க. பிரபுபாடைய பியூரிட்டி, அவருடைய தூய்மை, பிரபுபாடைய தூய்மையாலும் அவரது எளிமையாலும் அவரது பணிவாலும் ஆயிரக்கணக்கான உயிர்வாளிகள் அவர் கவர்ந்தார். இப்படி நம்ம இணையதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம். பிரபுபாதர் எப்படிலாம் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் அந்த அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் பிரபுபாத இயக்கத்துல கவரப்பட்டாங்க. இது நமக்கு கண் முன்னாடி பார்த்த உதாரணம். நம்ம நாரத முனிவரை நேர்ல பார்த்ததில்ல. நாரத முனிவருக்கு அவர் முந்தைய பிரிவில் அந்த பாலகனா இருந்த போது அவருக்கு உபதேசம் செய்த பக்தி வேதாந்த சுவாமிகளையும் நேர்ல பார்த்ததில்லை. நாரதர் முந்தைய பிரிவில அந்த சிறுவனாக இருந்த போது அவருக்கு உபதேசம் செய்த அந்த பக்தி வேதாந்த சுவாமிகள் நம்ம பார்த்ததில்லை. இங்க பாகவத்துல படிக்கிறோம். ஆனா இது கலியுகத்துல கண் கூட பார்த்திருக்கோம். பிரபுபாதர் அமெரிக்கால போய் எப்படியெல்லாம் இந்த வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிச்சாரு. மனிதர்லே கடைநிலையான நராதமர்கள், மனிதர்லே கடைநிலையானவங்க, மனித வாழ்க்கையை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருந்தவங்க, அறியாமையில பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க,
அப்பேற்பட்டவங்க சில பிரபுபாடைய கருணையால அவளுக்கு பகவான் கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தோட மகிமை தெரியாது, நம்முடைய வேத கலாச்சாரம் தெரியாது, கலாச்சாரமே அற்ற வாழ்க்கை அவங்க வாழ்க்கை. மேற்கத்திய வாழ்க்கைங்கிறது ஒரு கலாச்சாரமே கிடையாது, ரொம்ப ஒரு இழிவான கலாச்சாரம், ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. அப்படி கலாச்சாரமே இல்லாம ரொம்ப மோசமான பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க பகவான் கிருஷ்ணர் யாரு, அவருடைய நாமத்தோட மகிமை என்ன, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களுடைய மகிமை என்ன, பக்தர்களுக்கு சேவை செய்வது எவ்வளவு உன்னதமானது, பக்தி தொண்டு எவ்வளவு உன்னதமானது, பகவானுடைய நாமம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இது எல்லாம் பிரபுபாதருடைய கருணையால அவங்க எல்லாரும் கிடைச்சு. பிரபுபாதர் நாரத முனிவர் போல உலகெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு அவர் எங்கெல்லாம் போனாரோ யாரெல்லாம் சந்திச்சாரோ அவங்க எல்லாம் தூய பக்தர்களா மாற்று. இன்னைக்கு நம்ம கண் கூட பாக்குறோம், எண்ணற்ற மேலை நாடுகள்ல பக்தர்கள் திலகமிட்டுக் கொண்டு வைணவாடை உடுத்திக் கொண்டு நம்முடைய வைணவ கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அவர் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்வது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கிறது, வைணவர்களுக்கு சேவை செய்வது, இதை நம்ம கண் கூட பார்க்கணும். பாகவதம் ஒரு காலத்துல தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் படித்துக் கொண்டிருந்தது. ஸ்ரீமத் பாகவதம் என்பது தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பரமஹம்சர்கள், சாதுக்கள்லாம் படித்துட்டு இருந்தது. ஆனா அந்த பாகவதத்தை எல்லோருடைய நன்மைக்காக சில பிரபு சைதன்ய மகாபுரிய போதனை ஸ்ரீமத் பாகவதம், பாகவத தர்மம், பாகவத தர்மத்தை உலகெங்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுக மக்களுடைய நன்மைக்காக பாகவதத்தை விட்டுட்டு போயிருக்காரு. கிருஷ்ணர் கலியுகத்துல பாகவத ரூபத்துல இருக்காரு. ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணர் வேற வேற இல்ல. பாகவத ரூபம் கிருஷ்ணர் கலியுகத்துல பாகவத ரூபத்துல இருக்காரு, சப்த அவதாரமா இருக்காரு, ஒளி வடிவில் இருக்காரு, சப்த பிரம்மம், லிட்டரரி இன்கார்னேஷன். அப்ப ஸ்ரீமத் பாகவதத்தோட தொடர்பு கொள்றதுனால ஒருத்தர் கிருஷ்ணாவோட நேரடியா தொடர்பு கொள்ளலாம். சோ பகவான் 3 உலகத்துல நேரடியா அவதரிக்கிறார். சத்யா, திரேதா, துவாபரா, 3 யுகத்துல பகவான் நேரடியாக அவதரிக்கிறாரு. கலியுகத்துல பகவான் நேரடியாக அவதாரம் பண்ணல, அவர் பக்தனாக அவதரிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. சோ கலியுகத்துல பகவான் நேரடியாக அவதாரம் பண்ணாம அவர் பக்தனாக அவதரித்து இந்த பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்றாரு. சோ அதனால கலியுகத்துல கிருஷ்ணா பாகவத ரூபத்துல இருக்காரு, கலியுகத்துல கிருஷ்ணா ஹரிநாமத்துல இருக்காரு. கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி, கலியுகத்துல பகவான் நாம ரூபத்தில் இருக்காரு. ரெண்டுமே சப்தம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இதுவும் சப்த பிரம்மம், கிருஷ்ணருடைய ஒளி அவதாரம். பகவான் நாம ரூபத்துல, ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ரூபத்துல பகவான் கலியுகத்துல இருக்காரு. அதே மாதிரி நிகம கல்பதரோர் கலிதம்பலம் சுகமுகா திருவ சம்மிதம் விமத பாகவதம் ரசமாலயம் ரசிராகோ. கலியுகத்துல பாகவத ரூபத்துல கிருஷ்ணர் இருக்காரு. அதனால பிரபுபாதர் இந்த சைத்தன்ய மகாபுரிய போதனைகளை பிரச்சாரம் செய்வதற்காக பாகவதம் ஹரிநாமத்தையும் இந்த கடல் கடந்து எடுத்துட்டு போனார். அப்ப இன்னைக்கு பாருங்க, பாகவதம் உலகத்துல எல்லா மொழிகளையும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு எல்லாரும் பாகவதம் படிக்கிறாங்க. இப்படி பாகவதம் படிக்கிறதுனால ஒருத்தர் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இந்த மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது. இந்த பௌதிக உலகத்துல மிக பெரும் துன்பமான ஜென்ம மிருத்து ஜராவியாதி, பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்து விடுபடுவது, அறியாமையிலிருந்து விடுபடுவது, ரஜஸ் தமஸ் ரஜோகுணம் தமோகுணத்தில் விடுபடுவது, கிருஷ்ணனுடைய முன்னேற்றம் அடைவது, பகவான் மேல ஒரு களங்கம் இல்லாத தூய அன்பு பக்தி தோண்டை ஏற்படுத்தி. அதனால கலியுகத்துல பாகவத தர்மம் தான் இந்த யுகத்துக்கான தர்மம். கலியுகத்துல நம் பாகவதத்தை பின்பற்ற வேண்டும். சோ பிரபுபாதர் இந்த பாகவதத்தை உலகெங்கும் பிரச்சாரம் செய்தார். ஓரொரு கிராமங்களில் நகரங்களில் சுற்றுப்பயணம் செய்து பிரபுபாதர் சைத்தன்ய மகாபுரிய போதனைகளை நகராதி கிராமம் ஓரொரு கிராமத்தின் நகரத்தில் பிரச்சாரம் செய்தார். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவரே, ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி, பக்தியும் வேதத்தின் குறிக்கோளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல தூய அன்பை கற்றுக் கொடுத்த ஸ்ரீ பிரபுபாதரே, நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி தினாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே. சில பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூரின் சீடருமான பிரபுபாதரே, நமஸ்தே சாரஸ்வதி தேவி. கௌரவாணி பிரச்சாரினே, ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரிய போதனைகளை பிரச்சாரம் பண்ண வந்தவரே. எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரு? நிர்விசேஷா சூன்யவாதி, பாஷாத்த தேசதாரணி. நிர்விசேஷம், கடவுளுக்கு உருவம் கிடையாது, கடவுள் கிடையாது,
அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல கடவுளே கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது, எல்லா சூன்யம், மரணத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும், மறுபிறவின்னு கிடையாது, இந்த மாதிரி வரட்டு தத்துவங்களும் தவறான தத்துவங்களும் பேசிக் கொண்டிருந்த காலத்துல இத்தகைய நபர்களுக்கு மத்தியில பிரபுபாதர் சென்று தூய பக்தி தோன்றை பிரச்சாரம், பியோர் டிவோர்ஸ் ஸ்டடீஸ், சைதன்ய போதனைகள், பாகவத தர்மம், ஹரிநாம ஜபம், இதை ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பிரபுபாதர் உலகம் முழுவதும் பரப்பிய பக்தி வேதாந்த சுவாமி. அப்ப அன்றைக்கு நிறைய பக்தி வேதாந்த சுவாமியோட சங்கம் கிடைச்சதுனால, அன்றைக்கு நிறைய பக்தி வேதாந்த சுவாமியோட சங்கம் கிடைச்சதுனால அந்த சிறுவன் நாரத முனிவராக வந்தார். அந்த சிறுவன் பாலகன் அடுத்த பிறவில நாரத முனிவரானார். இன்றைக்கு சில பிரபுபாடை கருணையால எண்ணற்ற ஜெகாய் மதாய் போன்ற கொடூரமான குணம் படிச்சவங்க, மிருகாரி போன்றவர்கள், வாழ்க்கையின் கலாச்சாரமே வேத கலாச்சாரமே அறியாதவர்கள், அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், புலனின்பமே பிரதானம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், இவங்க எல்லாரும் இன்னைக்கு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்கன்னா அதுக்கு சில பிரபுபாடைய காரணமற்ற கருணை, அவரது தூய்மை, அவரது சங்கம், அவர் துவங்கிய இந்த இயக்கம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இந்த இயக்கத்துல யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ, இந்த இயக்கத்தோடு யாரெல்லாம் தொடர்பு கொள்றாங்களோ அவங்க உடனடியாக தூய்மை அடைவாங்க. ஈவன் a dog can take part in this movement. சில பிரபுபா சொல்றாரு, ஈவன் ஒரு நாய் கூட இந்த இயக்கத்துல கலந்துக்கிட்டு தூய்மை அடைய முடியும். ஒரு நாய் கூட இந்த இயக்கத்துல கலந்து கொண்டு தூய்மை அடைய முடியும். அதனால அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை பிரபுபார் ஏற்படுத்தி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து, அன்றைக்கு அந்த பக்தி வேதாந்த சுவாமியுடைய சங்கத்தினால ஒரு நாரதர் உருவானாரு. இன்னைக்கு பிரபுபாடைய கருணையால நிறைய எண்ணற்ற பக்தர்கள் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குருமார்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கு பிரபுபாடி சீடர்கள் இன்னைக்கும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய தூய பக்தர்களுக்கு குருமார்களுக்கு சேவை செய்த மூலமா நாமளும் அறியாமையிலிருந்து விடுபட்டு கிருஷ்ணவருள்ள தூய்மை அடையலாம், பக்குவம் அடையலாம். கிருஷ்ணவருள்ள பக்குவம் அடைந்து நாமும் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை ஓரளவுக்காவது. ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.